எனக்கு ஒரே டவுட்டு தான், மயிலாப்பூரில் யாரும் சமைக்க மாட்டாங்களா? சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கடையை நான் பார்த்ததே இல்லடா சாமி. டார்லிங் 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 தெய்வமே 190 ஆச்சு தெய்வமே, பண்ணி விட்டுருங்க. இந்த இப்படி இந்த நல்லா இருக்கேன். இந்தாங்க 3 இட்லி வச்சுருக்கேன். இந்தாங்க. எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல மக்கள். அதாவது இவ்வளோ டிஷ்ஷஸ்ன்றது, இவ்வளோ குழம்பு, இவ்வளோ சட்னின்றது நான் பார்க்கல. வரவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. தலைவர் தோசை எப்படி வைக்கணும்? ஒரே தட்டில் வைக்கணுமா, 2 தட்டில் வைக்கணுமா? அது இல்லாமல் உங்களுக்கு மெயின் ரோட்டில் கடை வச்சாதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆன் தி வேல வரவங்க சாப்பிடுவாங்க. உள்ளே இருக்குன்னா நல்லா இருந்தால் மட்டும் தான் தேடி வருவாங்க. இல்லைன்னா மெனக்கிட்ட அதுக்காக வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டு போயிடலாம். தெய்வமே, இந்த தெய்வமே, வா தெய்வம், போ தெய்வமேன்றது அப்படி ஓரமாக வந்துருவேன். தோசை வாங்கினீங்கன்னா 5 தோசை தான் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே இட்லி வாங்கணும்னா 5 இட்லி தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வெரைட்டி சட்னி இருக்கும். நான் மட்டும் அனில் அம்பானியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தங்க காப்பு வாங்கி போடும் அந்த மனுஷனுக்கு. இங்கே என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, அற்புதமான ஒரு பாட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இளையராஜா பழைய சாங் டார்லிங் 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 ஐ லவ் யூ சாங்ஸ் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். குக்கிங்கை வந்து கண்ணுக்கு எதிர்ப்பு பண்ணுறாங்க. ஃபேமிலி அப்படியே பின்னாடி தான். ஒரு சூப்பரான ஒரு விஜ் இந்த இடம்னா சென்னை மயிலாப்பூர் மந்தவெளி சந்து. அதுதான் வந்து கோமதி மெஸ்ஸு. இந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வந்து கணேஷ் பவன், அப்படி அருணா இனிப்பகம்ன்றது இருக்கும். அப்படியே பக்கத்திலே தான் கணேஷ் பவன்ட்டு. ஓனர்கிட்டையும் பேசலாம். ப்ளஸ் அவங்க பிஸியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு நச சார் பேசுங்க காண்டாயிடுவாங்க சார், போங்க சார். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம தரமாக எடுக்கலாம். ஒரு வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னாலே வந்து ஒரு யூனிக்காக பண்ணுற ஹோட்டல்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். Very good morning to you. I am a regular visitor over here. Everything was authentic. The people are really good, very responsible and respective. They make much arrangements for all people. The main thing is the welcoming is important in this Ganesh Bhavan. Frankly speaking, I don't know how to operate the message in கொடுக்கவே தெரியாது. என் பேரம் பண்ணுறான் மெசேஜ். இஸ் அபவுட் 8 years old. மெசேஜ் கொடுத்தா எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. ஃபேஸ்புக்லேயும் மெசேஜ் கொடுக்கலாமாமே, அப்படியா தெரியாது. அதை பற்றி எனக்கு தெரியாது. யூடியூப்லேயும் மட்டும் இல்லைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மிக்சியில் போட்டு சட்னிக்கெலாம் அரைக்கிறாரு. அரைச்சி முடித்தோடனே அந்த பாத்திரத்தை கழுவுறது ஆரோ வாட்டர் தான் கழுவுறாரு. எனக்கு அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தது, கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆரோ வாட்டர் சைடில் இருக்குது, ஆனால் வந்து நல்லா க்ளீனாக பண்ணுறாங்க. நான் இங்கே குக் பண்ணுறதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வந்து குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுறது ஆரோ வாட்டரில் கழுவுறீங்களே, ஏன் அது வந்து இதுதான் சார், கொஞ்சம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ வாட்டர் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். ப்ளஸ் க்ளீனிங் இந்த உப்பு தண்ணிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு க்ளீனிங் சரியாக வராது. அதனால தான் மேக்ஸிமம், வேறு ஒன்றும் கிடையாது. ரிசல்ட் அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா நல்லா இருக்கணுன்றதை விட கொஞ்சம் ஹைஜீனாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான், வேறு ஒன்று. இந்த பையன் வருவான், எனக்கு இந்த கடை தெரியாது, பாப்பா ஒன்று இருக்காக்கா, அவள் வந்து சாப்பிட மாட்டான். எந்த ஹோட்டலில் வாங்கி போனாலும் சாப்பிட மாட்டான். மாற்றி மாற்றி போய் வாங்குவேன் அவளுக்குன்னு. அவள் நல்லா இல்லை நல்லான்னு பையன் சொல்லுவான், அம்மா அங்கே ஒரு ஹோட்டலுக்கு இது போமான்னு. எனக்கு தெரியாதுறானே அவன் காட்டி. அதனால இங்கே வாங்கினா அவள் சாப்பிட்றான், மற்ற இடத்துல வாங்கினா அவள் சாப்பிட மாட்டுறான். ஒரே வாய் எடுத்து வச்சால்னா வானா நல்லா ஒரே வார்த்தை சொல்ல முடிச்சிடுவா, நல்லா இல்லை. ஆமா, இங்கே அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவ சாப்பிட்றாவோ. அப்படியே அந்த பருப்பு, அந்த பெருங்காயெல்லாம் வந்து போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா இருக்கு, அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கு. பொங்கல் 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 ஷாட்டு. தேங்காய் பழம் இல்லை வடகரியா? வடகரி வெளி சட்னி, எந்த சட்னி வெளி கேட்டு கூட அந்த கோதுமை உப்பா ஒன்று வேற. உங்களுக்கு நம்ம சேமியா செஞ்சியா? அம்மா இந்த சேமியா வச்சு மட்டும் தானம்மா? வந்துட்டேன் தரேன் ஒரே நிமிஷம் தரேன். இந்த இட்லி எத்தனை ஒரு செட்டா? பொடி வைக்கணுமா? இட்லி பொடி வைக்கிறதா? சாம்பார் சட்னி வடகரி எது ஒன்று கேட்டு போட கூட பொடி வைக்கிறதாம்மா? 110 வந்துட்டேன் ஆச்சு. இந்தாங்க 70 இந்தாம்மா 130 அங்கே கொடுத்துறேன். இந்தாங்க இட்லியில் பொடி வச்சுருக்கேன். அந்த ஐயாவுக்கு 3 இட்லி கொடுத்துருப்பாண்டா.
இட்லி பொடி வச்சிடலாம்ல. வர 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 இந்த இட்லி பொடி கொடு. இந்த ஐட்டை கொடுத்து பார்சல் தானே கட்டி தந்துடுறேன். ஒரே ஒரு கோதுமை உப்புமா மட்டுமா? அம்மா பூரி எடுமா, பூரி எடு. இந்த பிடிங்க தேவி, பிடிங்க வாங்க. தேங்க்யூ. இந்தாங்க தேவி, பிடிங்க இட்லி. இட்லி பொடி வைக்கலாம்ல. வடை மட்டும் வருது தேவி, பிடிங்க வருது. வேற என்ன பொங்கல், கோதுமை உப்புமா, சேமியா, கிச்சடி, இடியாப்பம், பூரி ஏதாவது வேணுமா? வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ரெண்டுத்துக்குமே தேங்காய் பால் தானா? தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டுறேன் தேவி. 190 ஆச்சு தேவி, பண்ணி விட்டுருங்க. இந்த பிடிங்க பிடிங்க நல்லா இருக்கு. இந்தாங்க 3 இட்லி வச்சிருக்கேன். இந்தாங்க. புட்டு பக்காவாக இருக்கும். நாங்கள் 15 வருஷமா வரோம். சட்னி சாம்பார் வந்து 6 வகை இருக்கும். ராஜேந்திரன் என் பேர். கிட்டத்தட்ட 15 வருஷமா வரங்க. நல்லா இருக்கும். எல்லா புட்டுமே நல்லா இருக்கும். விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு வாட்டி வந்தாலும் கண்டிப்பா தேடி வருவாங்க. சார் வணக்கம் சார், உங்க பேருங்க? லோகேஷ் சார், ஹோட்டல் ஸ்ரீ கணேஷ் பவன், மயிலாப்பூர் சார், ஆடம் ஸ்ட்ரீட் நியர் மந்தவெளி மார்க்கெட். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் சென்டரா இருக்கும். மயிலாப்பூருக்கு நியர்லி 25 இயர்ஸா இருக்கு. காலையிலையும் சாயந்தரம் மட்டும் தான் டிஃபன்ஸ் தான். காலையிலையும் ஈவினிங் டிஃபன் தான். இட்லி இருக்கும், தோசை, பிளைன் தோசை, பொடி தோசை, நெய் தோசை, நெய் பொடி தோசை, அப்புறம் பூரி இருக்கும், கிழங்கு இருக்கு, வடகரி இருக்கு, இடியாப்பம், தேங்காய் பால், நாட்டு சக்கரை இருக்கு, இல்லைன்னா வடகரி இருக்கு, அப்புறம் வெண்பொங்கல் இருக்கு, கோதுமை உப்புமா இருக்கு, சேமியா கிச்சடி இருக்கு, ரவா கிச்சடி இருக்கு, வடை இருக்கு, மெது வடை இருக்கு. நம்ம வீட்டுல செய்யற மாதிரி செய்யறது. ஆளுங்க வந்து ஹெல்ப்புக்கு தான் ஆள் வச்சிருப்போம். நம்ம செய்யறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. செய்யறது நம்ம தான் செய்யறது. தலைவர், தோசை எப்படி வைக்கணும்? ஒரே தட்டுல வைக்கணுமா, 2 தட்டுல வைக்கணுமா? அப்படிங்க. சாம்பார் சட்னி வடகரி எடுத்து போட்டுங்க. எது ஒன்று இட்லி பொடி வேண்டாமா? சாம்பார் சட்னி வடகரி எது ஒன்று கேட்டு போட்டு கொடு. உங்களுக்கு என்ன வரணும்? டேய் தோசை கேட்டாங்களே வெளியில. தோசை பூச்சா என்ன? இது சைடுமே பூச்சா கொடுத்துட்டியா? உங்களுக்கு என்ன பூரியா? ஜெயின் தான் போட்டு கொடு. சாம்பார் சட்னி எது வேணும் கேட்டு போட்டு கொடுப்பா. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% நம்ம வீட்டில் செய்யற மாதிரி தான். செஞ்சதை நல்லா செஞ்சாதான் வருவாங்க. இன்னைக்கு வந்து இது சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா நாளைக்கு வருவாங்க, இல்லை வரமாட்டாங்கல்ல. அதுதானே விஷயம். உங்களுக்கு இத்தனை நாள் இருக்கிறோம்னா இப்போ நல்லா இருந்ததுனால தான் வராங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மெயின் ரோட்ல கடை வச்சாதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆன் தி வேல வரவங்க சாப்பிடுவாங்க. உள்ள இருக்குன்னா நல்லா இருந்தா மட்டும் தான் தேடி வருவாங்க. இல்லைன்னா மெனக்கிட்ட அதுக்காக வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டு போயிடலாம். உள்ள இருக்குன்னா உள்ள வந்து சாப்பிடணும்னா டைம் வேஸ்ட் பண்ணி வந்து சாப்பிட்டு போறாங்கன்னா நல்லா இருந்தா மட்டும் தான் வருவாங்க. காலையில வந்து 8 to 11, ஈவினிங் வந்து 7 to 10 சார். ஃபோன் நம்பர் வந்து 9677170743. கூகுள்லயும் இருக்கும். உங்களுக்கு லொகேஷன் எதாவது தேவைன்னா போட்டு பார்த்து. நம்ம வீட்டில் செய்யற மாதிரி செய்யற அவ்வளவுதான். நம்ம வீட்டில் என்ன செய்யறோமோ அதுதான் செய்யறது. ஆளுங்கெல்லாம் எதுக்குமே கிடையாது. ஒன்லி ஹெல்ப்புக்கு மட்டும் தான் வச்சு அந்த பார்சல் கட்டுறது, பாத்திரங்க எடுத்து கொடுக்கறது, கொள்றது, அது மாதிரி வச்சுக்கிறது. பண்றதெல்லாம் அம்மா வைஃப் அவங்க பண்றாங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ வெரி மச். பல வருஷமா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். பக்கத்தில் தான் ஆஃபீஸ். நான் எப்பவுமே இங்கே தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தோசை முடிச்சுட்டு பொங்கல் ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்கேன். இப்போ என்ன இங்கே எது வாங்கினாலும் வந்து செட்டாக தான் கிடைக்கும். 1, 2லாம் சாப்பிட முடியாது. தோசை வாங்கினீங்கன்னா 5 தோசை தான் வரும். 5 தோசை தான் தருவாங்க. இட்லி வாங்கினீங்கன்னாலும் 5 இட்லியாக தான் வாங்கணும். ஒரு இட்லி 2 இட்லியாக கிடையாது. நீங்கள் வேறு எதனாச்சும் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இட்லி வேணும்னா வாங்கிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் ரவுண்டே இட்லி வாங்கணும்னா 5 இட்லி தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டே தோசை வாங்கினாலும் 5 தோசை தான். ரேட்டுக்கு ஏற்ற கரெக்டான இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டல்லாம் பார்த்தா ஒரு சாம்பார் கேட்டால் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வந்து கொடுப்பாங்க. பட் இங்கே அள்ளி கொடுக்குறீங்க. எப்படி எத்தனை சட்னி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சட்னி கிட்டே இருக்கும். எல்லாமே நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து மற்ற இடத்துல போனீங்கன்னா வெறும் சாம்பார், சட்னி, ஒரு 2 சட்னி இருக்கும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வெரைட்டி சட்னி இருக்கும். அதுக்காகவே இங்கே நிறைய கூட்டம் வருவாங்க. வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க. அவசரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கடையை நான் பார்த்ததே இல்லைடா சாமி. ஷே அட்டகாசம். எப்படி இருக்குது பாருங்கள் பிளேட்டிங்க. 3/4 hour ஆச்சு நான் ஒரு பிளேட் வாங்குறதுக்கு. அதாவது குக்கிங் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல மக்கள். இப்படி இடத்துல புசு வந்துட்டாங்க. அதை சமையலிட்டு பொங்கலில் எண்ணெயை அது நெய்யை வாரி ஊத்துறாரு பாருங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதே மாதிரி இடியாப்போ சேவை, அப்புறம் வந்து சம்பார் ரவை இது, அப்புறம் வந்து இட்லியில் வந்து நெய் பொடி இட்லி, அப்புறம் பொங்கல் நெய் பொங்கல். அதாவது இவ்வளோ டிஷ்ஷஸ்ன்றது, இவ்வளோ குழம்பு, இவ்வளோ சட்னின்றது நான் பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. என்ன ஓன்மா, எத்தனை எக்ஸ்ட்ரா சாம்பாரா, இந்தா அவர் சொல்கிற விஷயம் தான். தெய்வமே, இந்த தெய்வமே, வா தெய்வம், போ தெய்வமேன்றாரு. வா அப்படி ஓரமாக வந்துருங்க. செம்ம ரஷ்ஷு. எப்போ நான் அவர்கிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்குறேன், என்னங்க ரஷ்ஷு எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்குமா? இன்றைக்கி தானே எப்போவுமே இப்படி தான் இருக்கும். பட் கொஞ்சம் லேட்டராக நீங்கள் திறந்துட்டாரு. ஆனால் ரஷ்ஷு எப்போவுமே இப்படி தான் அள்ளுமா. முதல்ல நம்ம சாப்பிட்டு காமிச்சிடலாம். முதல்ல வந்து சம்பார் ரவை உப்புமா வித் சாம்பார் மனம் வேறு லெவலில் இருந்தது. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்ல மணக்க நெய்யோட சாம்பார் ரவை. ஆனால் சாம்பார் வந்து ஏதோ ஒரு கம்பேரிசமே இல்லை. ஏதோ கேட்ரிங்கில் சாப்பிட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. சாம்பார் தனியாக சாப்பிடுமா? சாம்பார் சூப்பர்மா, அல்டிமேட்டு. நான் எதிர்பார்க்கல.
கிச்சடியோட எதை தொடர்ந்து சேமியா கிச்சடி, இதோட எது சாப்பிட்ணும் சாம்பார் ரைஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் மட்டும் அனில் அம்பானியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தங்க காப்பு வாங்கி போடும் அந்த மனுஷனுக்கு. வேறு லெவலில் இருக்கார் மனுஷன். ஆனால் அவருக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க அம்மாலாம் சேர்ந்து செய்கிறாங்க. ஃபேமிலி குக்கிங் தான், பட் வேறு லெவல் ஃபுட்டு. ஏன் இந்த ஃபுட்டு ஏன் யாரும் வீடியோ எடுக்கலன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ஹிடன் ஜிம்முன்னே சொல்லுவேன். அப்புறம் நெய் பொடி இட்லிங்க, பா இதை மட்டுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் தனியாக. நோ மோர் வேர்ட்ஸ். கார்த்திக் தள்ள சுற்றியில் அடித்த மாதிரி மூடிட்டு தின்னு நீ ரிவ்யூ அப்புறம் பிடுங்கலாம், முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறமா சொல்லலான்ற மாதிரி தான் இருக்குது. நெய் பொடி இட்லி அல்டிமேட் எம்மியாக இருக்குது. அடுத்தது தாராள பிரபு நெய்யை வாரி வாரி ஊற்றின இது பொங்கல், நெய் பொங்கல். ஒரு எடுத்து போகிறது. இந்த சட்னி போயிடலாம். தேங்காய் சட்னி இது சூப்பர். உண்மையாகவே வந்து ரொம்ப ஹைப்லாம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. அப்புறம் புதினா சட்னி ஒரு 8 வகையான சட்னி வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணால் ஊற்றிட்டு சாப்பிடுங்க, எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க. அதாவது புதினா சட்னியோட பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஜெம் நான் பார்க்கல. சூப்பர் ஃபுட்டு, மஸ்ட் ட்ரையான ஒரு பிளேஸு. அட்லாஸ்ட் வடகரி நான் இதோட தொடர்றதுனே தெரில. பொங்கலோட போயிடலாமா? வடகரி மட்டும்தான் மிச்சம். வடகரி மட்டும் இல்லைங்க, இன்னும் பூரி வேறு இருக்குது. நம்மளுக்கு வயிறு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு பண்ணுங்கப்பா. எல்லாத்தையுமே நல்லா கொடுத்தா மக்கள் நம்பணும்ல. நான் வந்து உட்காந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னா மக்கள்கிட்ட வந்து நான் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னா ஒன்றும் சொல்லுவாங்க, ஏய் ஓரளவுக்கு நீ சும்மா வீடியோக்கு சொல்கிறடான்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை, சத்தியமாக இல்லை, ரொம்ப ஸ்பெஷல். இதை வந்து நான் சொன்னது எல்லாமே நீங்கள் சாப்பிட வந்துட்டு உட்காந்து சாப்பிடுங்க. ஐயா நான் வந்தேன், ஒரு 1/2 பொங்கல் வாங்கினேன், சாப்பிட்டேன், நான் போயிட்டேன், இந்த கான்செப்ட் வராது. எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணுவீங்க. ரியலி பெஸ்ட்டான ஒரு ஃபுட் ஷாப்பு ஸ்ரீ கணேஷ் பவன் மயிலாப்பூரில் இருக்குது. இவ்வளோ தரமாக இருக்கும் நான் நினைக்கல. பட் எனக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது சீரியஸாக. அவ்வளோ தக்காளி தொக்கோட ஒரு ரூபாய் பண்ணலாம். தக்காளி தொக்கை நம்ம ட்ரை பண்ணல. தக்காளி பச்சிட்டு தக்காளி தொக்கு 100 out of 100 கொடுப்பேன். இது ரொம்ப எலாபரேட் பண்ணுற மாதிரி இல்லை, 100 out of 100 கொடுப்பேன். இந்த மனுஷன் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துலாம் திரும்பினா ஒரு 50 பேர் நிற்பாங்களா? எவ்வளோ ரஷ் வந்து அவர் இப்படின்றதுக்குள்ள கடன்னு பார்க்க பண்ணுறாரு. இன்னும் பார்த்தா பின்னாடி பார்த்தா அவ்வளோ ரஷ் இருக்குது. வந்து சாப்பிட்றாங்க. எல்லாமே சின்ன கடை, ஆனால் தரமாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஏன் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான ஃபுட்டு. ஓகே கைஸ், மீட் நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் பண்ணுற ஒரு ஆத்ம திருப்தியோட விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு பதிவில் சூப்பரான ஒரு ஃபுட்டோட சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக். ஓகே பாய். எனக்கு ஒரே டவுட்டு தான், மயிலாப்பூரில் யாரும் சமைக்க மாட்டாங்களா என்ற ஒரே கேள்வி தான். மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் எல்லாமே இங்கே இருக்காங்கன்னா, அப்போ அந்த அளவுக்கு வீட்டில் எவ்வளோ ருசியாக வந்து இவங்க பண்ணுறாங்க பாருங்கள். வீட்டு உணவு தான் சொல்லுவேன், வேறு லெவல்.